वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रह हेतुकं मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुष संश्रयः அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஸோ 3 விஷயம் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப துர்லபம்னு சொன்னால் ரேர் அப்படின்னு அர்த்தம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மனுஷ்யத்துவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷ்ய ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். அதனால்தான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் அந்த மனுஷன் மட்டும் அவ்வளோ ரேர்? மனுஷனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏன் மனுஷ்ய ஜென்மம் ரொம்ப ரொம்ப ரேர் ஜென்மமாக கன்சிடர் பண்ணப்படுறது? புத்தி. இதெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமா? இல்லை. மனுஷனுக்கு புத்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். இல்லைன்னா அந்த புத்தி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நாமளும் மற்ற ஜீவராசிகளும் சமம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஆஹார நித்ரா பயமைத்துணஞ்ச, அப்புறம் என்னது? ஆஹார நித்ரா பயமைத்துணஞ்ச சாமான்யமேதத் பசுபிர் நராணாம் புத்தீஹி தேஷாம் அதிகோ விசேஷः புத்தியா விஹீனா பசுபிர் சமானா. ஸோ இந்த புத்தி இருக்குல்ல, புத்தி இல்லை அப்படின்னு சொன்னால் நாமளும் மற்ற ஜீவராசிகளும் சமம் தான், ஒன்றும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால என்ன சொல்கிறா, இந்த மனுஷ ஜென்மம் குறைக்கணும் கொஞ்சம் இல்லை. மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது வெரி வெரி ரேர். சரி, இப்போ விசேஷமாக புத்தி அப்படிங்கிறது இந்த மனுஷனுக்கு இருக்கே, அந்த புத்தினால் என்னெல்லாம் பண்ண முடியும்? வாட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்னா புத்திக்கு பிரித்து பார்க்கிற சக்தி இருக்குது அப்படின்னு நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ எது சரி எது தப்பு அப்படின்னு புத்தியால் பிரித்து பார்க்க முடியும். இப்போ கை அப்படின்னு சொன்னால் கைக்கு தூக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி புத்திக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, புத்தியால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரித்து பார்க்க முடியும். விவேக சக்தி அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ எது சரி எது தப்பு அப்படின்னு அதால் பிரித்து பார்க்க முடியும். எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு அதால் பிரித்து பார்க்க முடியும். அப்புறம் எது சத்தியம் எது
சத்தியம் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து அதால் பிரித்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து புத்திக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான கெப்பாசிட்டி. ஸோ அதனால் இந்த புத்தி வந்து நம்மளுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன பர்பஸுக்காக இப்போ இந்த புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு? எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்க்கணும், எது தர்மம் எது அதர்மம்னு பிரித்து பார்க்கணும், எது சத்தியம் எது சத்தியம் இல்லை, எது உண்மை எது தோற்றம் அப்படிங்கிறத இப்போ நாம் வந்து இந்த புத்தியை யூஸ் பண்ணி பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நாம் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இந்த புத்தியுடைய விசேஷம் இப்படி இருக்கும் பொழுது, இந்த புத்தினாலேயே நமக்கு வேறு ஒரு ப்ராப்ளமும் இப்போ ஏற்படுறது. என்ன அப்படின்னா, எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தெரியாத போது என்ன ஆகிடுறது? எதெல்லாம் தப்போ அதெல்லாம் சரி, எதெல்லாம் சரியோ அதெல்லாம் தப்பு அப்படின்னும் இந்த புத்தி வந்து இப்போது ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கு. ஏன் புத்தி வந்து இந்த மாதிரி ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தின்னு இருக்கு அப்படின்னு நாம் கொஞ்சம் ட்ரேஸ் பேக் பண்ணி போனோம் அப்படின்னா, அப்போ நாம் கண்டுபிடிக்கிறோம் பேசிக் ப்ராப்ளம் வந்து ராகஹா அப்படின்னு பார்த்தோமா? எங்கே பார்த்தோம் இந்த ப்ராப்ளமை? ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்மளுக்கு வந்து அர்ஜுனனுடைய பிரச்சனைகளை வந்து டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது வியாசாச்சாரியார் வந்து ராகஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ராகஹா, ஷோகஹா, மோகஹா அப்படின்னு 3 வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா? இந்த மோகஹா இருக்குல்ல, இதுதான் வந்து புத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங். என்னது? எதெல்லாம் சரியோ அதெல்லாம் தப்புன்னு சொல்லும், எதெல்லாம் தப்போ அதெல்லாம் சரி அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மோகம். ஏன் இந்த மோகம் ஏற்பட்டது அப்படின்னா, பேசிக்காக எங்கே இருக்குது ப்ராப்ளம்? அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் வந்து இப்போ அர்ஜுனனுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் ஒரு பாயிண்ட் இன் டைமில் நம்மளுக்கு தெரிய வரும். அர்ஜுனனுக்கு எப்போ தெரிய வந்தது அப்படின்னா, குருக்ஷேத்திர போரில் அவனுக்கு வந்து இன்டென்ஸ் அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்தது. இப்போ அர்ஜுனனுக்கு போரில் தான் தெரிய வந்தது. அந்த மாதிரி நமக்கு ஏதாவது அந்த மாதிரி பெருசாக எதாவது நடக்கணுமானா இல்லை, சின்ன விஷயத்துலேருந்து கூட நம்மளால் வந்து நமக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் ப்ராப்ளமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது அர்ஜுனனுக்கு நடந்ததுப்பா அப்படின்னு கீதாவை படிக்காமல், அர்ஜுனனுக்கு நடந்த மாதிரியே நமக்கும் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா அப்படின்னு ரிலேட் பண்ணி இந்த கீதாவை இப்போ நாம் படிக்கணும். அப்போ இந்த ராக ப்ராப்ளம் இருந்ததுனால அவனுக்கு இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, சோகம் ஏற்பட்டது. ரொம்ப சேடாக ஆகிட்டான். அவனால் வந்து என்ன வேலை வந்து அவனால் பண்ண முடியுமோ, என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அத்தனையும் வந்து இப்போது இழந்த மாதிரி ஆகி, என்னால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அதனோட விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த மனசு தானே சோகப்படுறது இல்லையா? மனசில் தானே அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்போ மனசு வந்து இந்த அட்டாச்மெண்ட்னால சோகம் ஆகிடுது அப்படின்னு சொன்னால், இப்போ மனசு என்ன ஆகிடும்? கனமாகிடும். மனசு வந்து கனமாகிடுது அப்படின்னா, இந்த ஓரமாக இங்கே தானே புத்தி இருக்குது, அது என்ன ஆகிடும்? அப்படியே இந்த மனசு வந்து இப்போ இந்த புத்தியை ஓவர் பவர் பண்ணிடும். புத்திக்குன்னு அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதை வந்து இப்போ மனசு என்ன பண்ணிடும்? ஓவர் பவர் பண்ணி புத்தியை சிந்திக்க விடாமல் பண்ணிடும். எது சரி எது தப்புலாம் இப்போ என்னால் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு அது வந்து அப்படியே போய் உட்கார்ந்துடும். அதனால நம்மளால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, இப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு நாம் வந்து அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்குல்ல, என்ன பண்ணுறதுனே தெரியல, புத்தி வந்து இப்போ சிந்திக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால், பட் யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னா சம்திங் ஹேஸ் டு பி டன் இல்லை. அப்போ அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து அவன் என்ன பண்ணான்? அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட உடனே அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக போய் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சரணாகதி பண்ணினான். என்னாலேயே என்னுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது, ஐ எம் நாட் கேப்பபிள் ஆஃப். ஏன்னா பிரச்சனைக்குள்ளே இருக்கும் பொழுது, பிரச்சனையே நான் வந்து இன்னும் அப்சர்வ் பண்ணாத பொழுது, ஏன்னா நான் அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கும் பொழுது என்னால் வந்து அதுக்கான சொல்யூஷனை டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அவனுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா இருந்ததுனால அவன் போய் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டான். ஹெல்ப் பண்ணுங்கோன்னு கேட்கும் பொழுது கூட என்ன கேட்டான் அவன்?
எனக்கு என்ன வேணும்னு கேட்டான். யஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே அப்படின்னு ஒரு வார்த்தையை அவன் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். இது எந்த அத்தியாயத்தில் கேட்குறான் அவன்? ராக சோக மோகம் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரோட முடிஞ்சிடுதா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து செகண்டு சாப்டருக்கு வரோம். இப்போ செகண்டு சாப்டரில் வந்து அவன் கேட்குறான், எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவா அப்படின்னு கேட்குறான். ரிச்சாமித்வாம் தர்மசம் மூடச்சேதாகா, தர்ம அதர்ம விவேகம் எனக்கு இல்லை, என் புத்தி இப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகி இருக்குது. அதனால் யஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்கிறேன். என்னை வந்து உங்களுடைய சிஷ்யனாக நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்கோ, துவாம் பிரபன்னம், நான் வந்து உங்களை சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து எனக்கு எது நல்லதோ, எது வந்து இருக்கிறதுலேயே எது பெஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். அப்படி அவன் வந்து உலகத்திலேயே எது பெஸ்ட்டோ அது எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்டதுனால கிருஷ்ணரும் வந்து தன்னுடைய உபதேசத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் சாப்டருடைய 11வது ஸ்லோகத்திலேருந்து அந்த டீச்சிங் ஆனது ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அசோஷ்டியானன் வசோஷ்டஸ்வம் பிரஜாவாதாம்ஸ்ட பாஷசே கதாசூ நகதாசூம்ஸ்ட நானு சோச்சந்தி பண்டிதாக. அப்போ ஆரம்பிக்கும் பொழுதே கிருஷ்ணர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ந அனுஷோச்சந்தி பண்டிதாக. ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவன் முன்னாடி வந்து அப்படியே அழுதுண்டு சோகமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவர் சொல்கிறார், ஞானிகள் துக்கப்படுவது இல்லை அப்படின்னு வந்து கிருஷ்ணர் தன்னுடைய டீச்சிங்கை வந்து அந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். பண்டிதாக ந அனுஷோச்சந்தி. அது மூலமாக என்ன பாயிண்ட்டை வந்து கிருஷ்ணர் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறார்? அப்போ யார் அழுவா ஆர் யார் துக்கப்படுவா? அஞ்ஞானிகள் துக்கப்படுவார்கள். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து சோகமாக இருக்கோம்னா என்ன அர்த்தம்? நாம் வந்து அஞ்ஞானியாக இருக்கோம் அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து வேதாந்தத்துடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஞானிகள் துக்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னால் அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அஜ்ஞானாத் துக்கம், ஞானாத் சுகம். இப்போ அஜ்ஞானம் துன்பத்திற்கு காரணமாக இருக்குது. அப்போ ஞானிகள் வந்து துக்கப்படுறது இல்லை அப்படின்னா அவகிட்ட என்ன இருக்கிறதுனால அவள் துக்கப்படுறது இல்லை? அவளுக்கு ஞானம் இருக்கிறதுனால அவள் வந்து துக்கப்படுறது இல்லை. ஞானி அப்படின்னால என்ன அர்த்தம்? ஞானம் யார்கிட்ட இருக்கோ அவளை நாம் வந்து ஞானி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஞானம் சுகத்துக்கு காரணமாக இருக்குது, அஞ்ஞானம் துக்கத்திற்கு காரணமாக இருக்குது. அதனால் வந்து ஆரம்பிக்கும் பொழுதே வந்து ஞானத்தை கிருஷ்ணர் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறார். அப்போது 2வது சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுதே ஞானம் மட்டுமே உன்னுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன், அது மட்டும்தான் ஒன்லி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி தான் 2வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா எல்லாம் சொல்லி பார்க்குறார். என்னெல்லாம் சொன்னார் அவர்? அவனுடைய துன்பத்திலேருந்து அவனை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு டீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் அப்படின்னு நாம் பார்த்தோம் இல்லையா. 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் நாம் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆங்கிள்? தத்துவ ஆங்கிள் ஆர் ஆத்தியாத்மிக ஆங்கிள், ஆத்தியாத்மிக திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா தத்துவ திருஷ்டி ஆர் தத்துவ ஆங்கிள். திருஷ்டினா இந்த இடத்துல ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம், வியூ பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணார்? ஆத்ம அனாத்ம விவேகத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா. இப்போ ஆத்மாவுடைய விஷயங்கள் எல்லாம் சொன்னார். ஆத்மா அகர்த்தா அபோக்தா, அது வந்து அவினாஷி அப்படிலாம் சொன்னார். இப்போ அவன் வந்து ஏன் வந்து சோகமாக இருக்கான்? நான் வந்து இப்போ சண்டை போடணும், சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எதிரில் இருக்கிறவா எல்லாரும் செத்து போயிடுவா, அவள் எல்லாரும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா, அவளுடைய சாவை வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை, அது வந்து எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? ஆத்மா அகர்த்தா, அதால் கொலை பண்ண முடியாது.
சரி, அதை யாராலையாவது கொலை பண்ண முடியுமா அப்படின்னா ஆத்மாவையும் யாராலையும் கொலை பண்ண முடியாது. அப்போ யாரும் வந்து அழிஞ்சு போகிறது இல்லை. நீ அழிஞ்சு போகிறதுன்னு சொல்கிறது வெறும் அனாத்மா தேகம். அந்த தேகம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது டெஃபினட்டாக வந்து சேஞ்சஸுக்கு உட்பட்டது. 6 விதமான மாறுதல்களை அது எப்பயுமே அண்டர்கோ பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் பிறந்ததுன்னு சொன்னால் அது ஒரு நாள் இறந்து போகும். ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது? அஜஹா அப்படின்னு பார்த்தோம். பிறக்கவே இல்லை. அது பிறந்தாதானே வந்து சேஞ்சஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணி ஒரு நாள் இறந்து போகும். அது பிறக்கவே இல்லை அப்படின்னா பின்ன எப்படி இருக்குது? எப்பவும் எது இருந்துட்டே இருக்கோ அதை தான் நாம் வந்து ஆத்மா அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிகினிங் கிடையாது, எண்டும் அதுக்கு இல்லை அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம். இப்போ இந்த ஆங்கிள்லாம் வந்து சொல்லும் பொழுது அர்ஜுனன் வந்து சரி எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டானா அப்படின்னா அவனுக்கு வந்து புரிஞ்ச மாதிரி வந்து கிருஷ்ணருக்கு தெரியல. அவன் வந்து இன்னும் வந்து அந்த கன்ஃபியூஷனில் இருக்கான் அப்படிங்கிறத கிருஷ்ணர்னால் வந்து கெஸ் பண்ண முடியாது. அதனால இப்போ என்ன பண்ணார்? சரி, உனக்கு தத்துவ ஆங்கிள் வந்து புரியலையா, சரி உன்னோட லெவலுக்கு நான் கொஞ்சம் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆங்கிளில் நெக்ஸ்ட்டு சொன்னார்? தார்மீக ஆங்கிளில் சொன்னார். அப்போது தர்மம் அதர்மம் அந்த விவேகத்தை அவனுக்கு எடுத்து சொன்னார் இல்லையா? இப்போ இந்த தர்மப்படி பார்த்தா கூட டெஃபினட்டாக நீ வந்து சண்டை போட்டே ஆகணும். ஏன்னா நீ இப்போ பண்ணுறது வந்து தர்ம யுத்தம் அப்படிங்கிற அறிவையும் வந்து அவனுக்கு கொடுத்தார். சரி, அப்போயாவது அவன் வந்து ஓகே சொன்னானா அப்படின்னா அதுக்கும் அவன் வந்து ஓகே சொல்லலை. அதனால நெக்ஸ்ட் என்ன திருஷ்டி? லௌகீக திருஷ்டி. சரி, தர்மம்லாம் அதெல்லாம் பாபம் புண்ணியம்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றியே எனக்கு தெரியாதே, அந்த ஆங்கிள் எல்லாம் என்னால் யோசிக்க முடியாது அப்படின்னு நீ சொன்னால் கூட இப்போ லௌகீக திருஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர் புகழ் அதெல்லாம் இருக்குல்ல, நீ சம்பாதிச்சு வச்சுருக்கிற உன்னோட ஸ்டேட்டஸ் அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் கூட போயிடும். நீ சண்டை போடலைன்னு சொன்னால் உன்னை பற்றி எல்லாரும் ரொம்ப தப்பாக பேசுவா. எவ்வளோ பெரிய ஒரு வீரன் நீ, உன்னை வந்து அவமரியாதை பண்ணுவா. அது உனக்கு ஓகேவா? இப்போ நம்மளை வந்து உனக்கு நீ இது பண்ணலைன்னா அவமானம் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? புண்ணியம் பாபம்லாம் கூட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வராது, அவமானம்ங்கிறது இன்னுமே நல்லா நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதனால அப்படியும் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லி பார்க்குறார். அப்போ அவன் வந்து நீ இந்த ரீசனுக்காகவாவது நீ வந்து சண்டை போட்டு தான் ஆகணும், யுத்யஸ்வ அப்படின்னு சொல்கிறார், சண்டை போடு அப்படின்னு இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். சரி, அதுக்கப்புறமாவது அவன் வந்து ஓகே பண்ணுறானா அப்படின்னா அதுவும் ஒன்றுமே மண்டையில் ஏறினா மாதிரி இப்போ தெரியலை. அதனால இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? அவங்ககிட்ட என்ன சொன்னார்? இப்போ உனக்கு நான் வந்து இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து ஞான யோகம் அப்படிங்கிற விஷயத்த உனக்கு நான் வந்து இவ்வளோ நேரம் சொன்னேன். உன் மூஞ்சியை பார்த்தா ஒன்றும் வந்து செல்ஃபே எடுக்கலை, நீ என்னையே யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், உனக்கு வந்து ரொம்ப நீ வந்து இந்த படம்லாம் எடுப்பால, அது என்ன படம், டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்தா அப்படியே என்ன சொல்ல வரானே தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், உனக்கு ஆக்ஷன் மூவிக்கு இப்போ நான் வந்து உனக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? இன்னொரு டாப்பிக்கை அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஏஷாத்தே விஹிதா சாங்கியே புத்தி யோகம் அப்படின்னு சொல்லி கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை இப்போ நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு அந்த கர்மயோகம் அப்படிங்கிற டாப்பிக்கை இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்போ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அவர் என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்துவ கர்மணி, அப்புறம் யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சியத்தே. இப்படியெல்லாம் அவனுக்கு வந்து இப்போ டீச்சிங்கை பண்ணுறேன். அர்ஜுனா, ஞானம்தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு, தேர்ஃபோர் யூ டூ கர்மா அப்படின்னு இப்போது கிருஷ்ணர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கார். புரியுறதா?
ஃபஸ்ட் அவன் என்ன கேட்டான், எது பெஸ்ட்டோ அதை எனக்கு சொல்லிவிடு கிருஷ்ணான்னு கேட்டான். உடனே அவரும் வந்து ஞான யோகம் டாப்பிக்கை எடுத்து ஆத்மாவை பற்றி மொத்தம் எல்லாத்தையும் சொன்னார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சரி உனக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல, அதனால நான் உனக்கு கர்மயோகம் டாப்பிக்கை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ இப்போ கர்மம் பண்ணு, யோகஸ்த குரு கர்மாணி அப்படின்னு சொல்கிறேன். இப்போது அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி படமே தேவலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ அர்ஜுனனுக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆனது ஏற்படுறது. இப்போ வந்து அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, ஓ ஞானம்தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, அதான் கிருஷ்ணரும் வந்து சொல்லிட்டார், இப்போ இதை பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதானே. இந்த ஞானம் வந்துடுத்துனா எனக்கு வந்து ஃப்ரீடம் வந்து கிடைக்க போகிறது. அப்போ நான் வந்து எனக்கு ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னால் நான் யார்கிட்டையாவது போய் உட்காந்து இந்த விஷயங்கள்லாம் கேட்கணும், அதுதானே நான் இப்போ பண்ணணும். ஆனால் கிருஷ்ணர் வந்து என்னை போய் இப்போ கர்மம் பண்ணுன்னு சொல்கிறாரே. யோகஸ்த குரு கர்மாணி, கர்மாணி குருன்னா பண்ணுன்னு அர்த்தம். அதில் கரெக்டாக படிக்கணும், குருன்னு படிக்கக்கூடாது அந்த இடத்துல, குரு அப்படின்னு படிங்க. குருனா டீச்சர், குருனா பண்ணு, ஆக்ஷனை பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஞானம் பக்கம் போகணுமா, போய் நான் யார்கிட்டையாவது போய் உட்காந்து இந்த மாதிரி படிக்கணுமா, இல்லைனா நான் ஆக்டிவிட்டீஸில் இப்போது இன்வால்வ் ஆகணுமா? இது வந்து நேச்சுரலாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் தான் இல்லையா. இப்போது ஆக்ஷன் பண்ணு அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நீ ஆக்டிவிட்டீஸ்லலாம் ஈடுபட்டிருக்க இல்லையா, இதை நீ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம மாட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம். ஆனால் அர்ஜுனனுக்கு இப்போ என்ன ஆக்ஷன் பண்ணணும், அவன் சண்டை போடணும். ரொம்ப வந்து ஒரு இந்த கர்மாவை இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பண்ணுன்னு சொல்கிறார். ஆனால் என்ன சொல்லியிருக்கார், ஞானம் தான் பெஸ்ட்டுப்பா அப்படிங்கிறதையும் அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் ஆல்ரெடி சொல்லிட்டார். இப்போ கர்மம் பண்ணணுமா, இல்லை நான் போய் உட்காந்து வெறும்ன இந்த மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் கேட்கணுமா, இதுதான் வந்து அர்ஜுனனுக்கு ஏற்படுற ஒரு டவுட். ஏன்னா அவன் பண்ண வேண்டிய கர்மா வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவனே சொல்லுவான், இப்போ கோரமான கர்மத்தை என்னை நீ வந்து பண்ண சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறான். இப்போது இவர் வந்து இந்த மாதிரி ஞானம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அது தெரிஞ்சிருக்காது. இன்ஃபேக்ட் அவன் வந்து இந்த வாருக்காக தான் வெயிட் பண்ணான். 13 வருஷம் காட்டில் லிட்ரலி மெடிடேட் பண்ணியிருப்பான். எப்படி துரியோதனனை எப்படி கொலை பண்ணணும், கர்ணனை எப்படி வந்து வதம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய தாட்டில் எப்பயுமே ஓடின்னு இருக்கிற ஒரு விஷயம். இந்த போருக்காக தான் இன்ஃபேக்ட் அவன் காத்துட்டே இருந்தான். ஆனால் இப்போது இந்த குருக்ஷேத்திரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பீஷ்மர் துரோணர்லாம் பார்த்த உடனேயே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் மறந்து போயிட்டு அவன் வந்து அப்புறம் அந்த சோகம் அப்படின்னு போய்ட்றான். அதுக்கப்புறம் அந்த மோகம் அப்படிங்கிற விஷயம் ஏற்படுறது. ஏன் பீஷ்மர் துரோணரை பார்த்தா மட்டும் இவனுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல மட்டும் இவனுக்கு பற்றி இருக்குது. இதே ஸ்ட்ரெயிட்டாக துரியோதனனை காமிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான், அடித்து நிமித்தி போயிட்டே இருந்திருப்பான், இல்லை யுத்தமே வந்து முடிஞ்சிருக்கும். அப்போ நமக்கும் சில இடங்களில் மட்டும் பற்று அப்படிங்கிறது இருக்குது, பல இடங்களில் என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்னு இருக்குது இல்லையா. அப்போ அதை வந்து நாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். அதனால தான் நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 இடத்துல அட்டாச்மெண்ட் வச்சுருக்கோம்ல, அந்த 4-5 இடத்துல வச்சுருக்கிற அட்டாச்மெண்ட்னால நம்மளோட ஹோல் லைஃபே வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அப்புறம் நம்ம வந்து இந்த செகண்ட் சாப்டரில் அந்த கொஞ்சோண்டு கர்மயோகம் டாபிக் பார்க்கும் பொழுது கூட என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கர்மயோகி அப்படின்னா அவன் எப்படி இருப்பான், யாரால் ஒரு கர்மயோகியாக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தையும் நாம் வந்து பார்த்தோம். அப்புறம் விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குரு நந்தன அப்படின்னு பார்த்தோம். இப்போ யார் வேணாலும் கர்மயோகியாக இருக்க முடியுமானா எல்லாராலையும்லாம் கர்மயோகம்லாம் ஃபஸ்ட்டு பண்ணவே முடியாது. இப்போ நான் வந்து கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு எனக்கு ரிலவன்ஸ் இருக்கணும்ல, அது வந்து என்ன எனக்கு கொடுக்கும்னு தெரிஞ்சாதான் நான் வந்து கர்மயோகம் அப்படிங்கிற விஷயத்தையே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னால் பண்ண முடியும்.
அப்போ நம்ம பார்த்தோம் ஒரு கர்மயோகி அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்டட்னஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். என்ன ஒன் பாயிண்டட்னஸ் இருக்கணும்? இப்போ ஒரு கர்மயோகி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து எது அவனுடைய வாழ்க்கையுடைய கோல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த கோலை அடையிறதுக்கு அவன் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தோம். அதாவது கிளாரிட்டி இன் சாதனா அண்ட் சாத்தியம். இப்போ நமக்கு வந்து கோல் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிடில் ஏஜ்டில் நீங்கள் இருக்கீள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கோல் என்னவாக இருக்கும்னா, உங்களோட அல்டிமேட் கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்போ பசங்கள்லாம் இருக்கா அப்படின்னா அவளை வந்து நல்லா படிக்க வைக்கணும், அந்த பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், வேலை கிடச்ச உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த பசங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இது வந்து நம்மளுடைய ஒரு கோல் அப்படின்னு வச்சுருப்போம். இப்போ இதெல்லாம் வந்து மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னா ஃபைனலாக வந்து உங்கள் பசங்க வந்து செட்டில் ஆகணும். அந்த செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அகெயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தர் வந்து இப்படி இருந்தால் தான் செட்டில் அப்படின்வா, இன்னொருத்தர் வந்து இப்படி இருந்தாலே அவள் செட்டில் ஆகிட்டா அப்படின்னு அது வந்து டிஃபர் ஆகும். ஆனால் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய அல்டிமேட் கோலாக இருக்கும் இல்லையா? இப்போ நடுவில் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் மைல் ஸ்டோன்ஸு. அப்புறம் அல்டிமேட்டாக நான் வந்து ஒரு கோலை இப்போ வச்சுட்டுருப்பேன். இப்போ என்னோடய குழந்தை வந்து செட்டில் ஆகணுன்னா நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஃபஸ்ட்டு போய் க்யூவில் நிற்கணும். இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு ஸ்கூலில் என் குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் நாளே போய் அந்த கர்ச்சீஃப்லாம் போட்டு வச்சு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் வாங்கி அப்புறம் அதில் வந்து சீட்டு கிடைக்கணும். அதுக்கப்புறம் அதை படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குட் காலேஜில் என் குழந்தை வந்து போய் சேரணும். அப்புறம் அந்த காலேஜில் நல்ல கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரணும், அதில் என் குழந்தை செலக்ட் ஆகணும். இப்படின்னு நிறையா வந்து இப்போ நான் வந்து என் குழந்தை வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணுன்னா நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்? நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும். இதிலேருந்து என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆரம்பிக்கிறது. சரி, இப்போது நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்டாலே என் குழந்தை வந்து செட்டில் ஆகிடுமானா, நடுவில் தேர் ஆர் ஸோ மெனி ஸ்டெப்ஸ். அப்போ ஒரு ஸ்டெப்புக்கும் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஒரு படிக்கட்டாக ஏறி கடைசி படிக்கட்டை நாம் வந்து அடையிறோம் இல்லையா? இது வந்து ஒரு ஆர்டினரியாக ஒரு பர்சனுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயம். இப்போ இந்த கர்மயோகி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு என்ன அல்டிமேட் கோலாக இருக்கணும்? பையனை செட்டில் பண்ணுறதோ பொண்ணை செட்டில் பண்ணுறதோ டெஃபினட்டாக அல்டிமேட் கோலாக இருக்காது இல்லை? அதனால தான் சொன்னேன், மனுஷத்துவம் வெரி வெரி ரேர் விஷயம் அப்படின்னு சொன்னால், எதுக்கு உனக்கு இந்த மனுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் யோசிக்கணும். அப்போ மனுஷனால் மட்டுமே பரம புருஷார்த்தத்தை அடைய முடியும். மோக்ஷம் அப்படிங்கிற கோலை மனுஷனால் மட்டுமே அடைய முடியும். அப்போ ஆஸ் அ பேரண்ட்டாக நான் வந்து இங்கே உட்காந்துன்னு என் கோலை இப்போ செட் பண்ண முடியாது. அப்போ நான் என்னவா இருக்கணும்? ஆஸ் அ ட்ராவலிங் ஜீவா என்னுடைய கோல் என்னவா இருக்கணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்மாவில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு அப்புறம் கிடைக்க போகிற ஜென்மாவில் நான் என்னவா இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த ஜென்மா எனக்கு ஒரு மனுஷ ஜென்மமானது கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு தெரியும், நம்மளை சுற்றி வெளியில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கா. எல்லாருமே ஏதாவது மனுஷா அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கா. ஆனால் யாருக்குமே தெரியாது இந்த புத்தி அப்படிங்கிறது விசேஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தினால் வந்து பிரித்து பார்க்க முடியும். அதை எக்ஸாக்டாக என்ன பிரித்து பார்க்கணும், எது சத்தியம் எது மித்யா அப்படிங்கிறத அது வந்து பிரித்து பார்க்கணும். அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த புத்திக்கு இருக்குங்கிறதே வெரி ஃபியூ பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அந்த ட்ராவலிங் ஜீவா இப்போது அவனுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கிறத உட்காந்து யோசிக்கணும். ஏன்னா இந்த ஜென்மத்தை விட்டுட்டோன்னா அடுத்த ஜென்மா என்னன்னு தெரியும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. அப்போ என்னுடைய அல்டிமேட் கோல் மோட்சம் அப்படின்னு சொன்னால், மோட்சம் அடைஞ்சிட்டேன்னா எனக்கு நெக்ஸ்ட் பிறவிலாம் இருக்க போகிறது இல்லை. எத்தனையோ பிறவி எடுத்து 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 தான் இன்றைக்கி நான் வந்து இங்கே வந்திருக்கேன். அப்போ அந்த கர்மயோகி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒன் பாயிண்டட்னஸ் இருக்கணும்னா எதில் ஒன் பாயிண்டட்னஸ் இருக்கணும்? மோக்ஷங்கிற கோலை அடையிறதுல
அவனுக்கு அந்த சமாதானம் இருக்கணும், சித்த ஏகாகிரதா அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இப்போ மோக்ஷம் அவனுடைய கோலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாதான் மற்ற விஷயங்கள் எதையுமே அவனால் வேதம் சொல்கிற மாதிரி பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ரிலவன்ஸ் இருக்கும்? பாக்கி பேர் வாழ்க்கையை வாழற மாதிரி நாமளும் வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான். அப்போது எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? ஒரு தர்மமான வாழ்க்கை முறையை வாழற பர்சனையும் ஒரு கர்ம யோகியையும் எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, மோக்ஷம் அவனுடைய கோலாக இந்த பர்சன் டெஃபினட்டாக வச்சுக்கணும். அப்போ அல்டிமேட் கோல் மோக்ஷம், ரைட்டு. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ மோட்சம் அடையணும்னா எதனால் மோட்சத்தை கொடுக்க முடியும்? ஞானத்தினால மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். கிருஷ்ணர் ஆல்ரெடி அதை சொல்லிட்டார். சரி, அப்போ நான் ஞானத்தை போய் கேட்டுட்டு நான் மோட்சம் அடைஞ்சிட்டு போகிறேனே அப்படின்னு சொன்னால், நீ பையனை வெறும் ஸ்கூலில் சேர்த்து விட்டாலே அவன் லைஃப் செட்டிலா அப்படின்னா இல்லை. ப்ரைமரி ஸ்கூல் போகணும், செகண்டரி ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும். இவ்வளோ நடுவில் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ டைரெக்டாக பிறந்த உடனே கல்யாணம் பண்ண முடியுமானா அதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அப்போது இந்த நிறைய இன்டர்மீடியரி ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி நாம் போனால் தான் நம்மளால் அந்த அல்டிமேட் கோல் மோட்சத்தை அடைய முடியும். இப்போ இங்கே நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கோவிலுக்கு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். ஆனால் கோவில் உள்ளே போனதுக்கப்புறமா கர்ப்பகிரகத்துக்கு எத்தனை வழி இருக்கும்? ஒரே ஒரு வழி தான் இருக்கும். அது மாதிரி இந்த கோவிலுக்குள்ளே வரோம்ல, அதுக்கு நீ நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கோ. பஸ்ஸு பிடிச்சி வா, ட்ரெயின் பிடிச்சி வா, நடந்து வா, பறந்து வா, எப்படி வேணாலும் வா. ஆனால் கோவிலுக்குள்ளே நீ வந்துட்டேயானா கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி. அது மாதிரி அந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டோன்னா ஞானம் அடையறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுறது. ஆர் மோட்சம் அடையிறதுக்கு ஒரே வழி ஞானம் மட்டுமே. ஆனால் அந்த கோவிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு கிழக்கு வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதியெலாம் இருக்குல்ல, எந்த வீதி வழியாக வேணும்னாலும் நீ வா. அந்த வீதி வழியெல்லாம் வரோம்ல, அதை தான் இங்கே கர்மயோகம் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பணும்ல, வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு ரீச் ஆனாதானே நான் கோவிலுக்குள்ளே இருக்கிற கர்ப்பகிரகத்துக்குள்ளே போக முடியும். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு ரீச் ஆகிறோம்ல, அந்த ப்ராசஸை நாம் கர்மயோகம் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால் இப்போ நான் ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணணுமா, கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி கரெக்டாக தப்பா? ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணணுமா, கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும்? நான் வீட்டிலேருந்தே நேர கர்ப்பகிரகத்துக்குள்ளே போயிட்டோமா, இல்லை வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டு கர்ப்பகிரகத்துக்குள்ளே போட்டோமா? இப்படிங்கிற கேள்வி கரெக்டாக தப்பா? இந்த கேள்வி கரெக்டா? நான் வீட்டிலேருந்து நேராக கர்ப்பகிரகத்துக்குள்ளே என்டர் பண்ணிட்டோமா, இல்லை நான் வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்குள்ளே வந்துட்டோ அதுக்கப்புறமா உள்ளே போகட்டுமா? கேள்வி தப்பு தானே. எப்படி போக முடியும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே? வீட்டிலேருந்து முதல்ல கிளம்பணும், கோவிலை ரீச் பண்ணணும், கோவிலுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கர்ப்பகிரகத்துக்குள்ளே நம்மளால் என்டர் பண்ண முடியும். இப்போ கர்ம யோகம் ப்ராக்டிஸ் பண்ணட்டுமா, ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணட்டுமா? கேள்வி ரைட்டா தப்பா? தப்பான கேள்வி. ஏன்னா ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு வரணுமா, அப்போ நான் ஃபஸ்ட்டு கர்மயோகம் பண்ணணுமா, அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கர்ப்பகிரகத்துக்குள்ளே என்டர் பண்ணணும், அதுக்கப்புறமா நான் ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணி மோட்சத்தை அடையணும். அதனால ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ அர்ஜுனன் என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு அர்ஜுனன் இங்கே முயற்சி பண்ணுறான். கர்மம் பெஸ்ட்டா, ஞானம் பெஸ்ட்டா அப்படி நாம் இங்கே கம்பேர் பண்ணுறான். அதனால் இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா,
கர்மயோகம் அண்ட் ஞான யோகம், இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. நான் கர்மயோகம் பண்ணட்டுமா ஞான யோகம் பண்ணட்டுமா அப்படின்னு நீ கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா உனக்கு இதில் ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்கிறேன். கர்மயோகமும் ஃபாலோ பண்ணணும், ஞான யோகமும் ஃபாலோ பண்ணணும். ஸோ யதா தே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச அப்படின்னு படித்தோம். இப்போ கர்மயோகம் ஞான யோகம் இல்லாமல் இன்கம்ப்ளீட்டு. ஞான யோகம் கர்மயோகம் இல்லாமல் இம்பாசிபிள். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை வெறும் கர்மயோகமே பண்ணிட்டோ நான் என் வாழ்க்கையை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையே வேஸ்ட். கர்மயோகம் ஞான யோகம் இல்லாமல் இன்கம்ப்ளீட், ஞான யோகம் கர்மயோகம் இல்லாமல் இம்பாசிபிள். அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், அர்ஜுனா நீ இனிஷியலாக கர்மயோகம் பண்ணி உன்னுடைய மைண்டை இப்போ நீனு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உன் மைண்டை வந்து நீனு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையாலம்பிப்போம்ல. இப்போ யாராவது வந்து கையாலம்பிக்கட்டுமா சாப்பிடட்டுமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில்? சரி கையாலம்பிக்கோ அப்படின்னு பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணிவிடுவா, கையாலம்பிண்டு சாப்பிடாமல் விட்டுடுவா. சரி சாப்பிடு அப்படின்னா சாப்பிட்டுட்டு கையாலம்பிக்காமல் விட்டுடுவா. எப்படி வந்து இந்த கேள்வியை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ அப்படியே இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையாளமணும், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கையாளமணும். உடனே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கையாளமணுன்னா இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நான் கர்மயோகம் பண்ணணுமா அப்படின்னு அதை தப்பாக உடனே அதை அப்படியே ரிலேட் பண்ணி கேள்வியை கேட்காது. ஃபஸ்ட்டு மைண்டு பியூரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இந்த ஞான யோகம் அப்படிங்கிற விஷயம். அதனால் ரெண்டுத்துலேயும் உனக்கு வந்து சாய்ஸே உனக்கு இங்கே கொடுக்கப்படலை. இப்போ வந்து கர்மா பண்ணு அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இங்கே அர்ஜுனனை சொல்கிறாருன்னா ஆப்ஷனலாக கொடுக்கல. அது வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்பாக நீ இப்போ கர்மா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கர்மா பண்ணு, அதுக்கப்புறமா ஞானம் அடைஞ்சு ஃப்ரீயாக இரு. இப்போ கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலாக கிளியராக தான் சொல்லியிருக்கார். இங்கே எங்கேயுமே வந்து கன்ஃபியூஷன்லாம் இல்லவே இல்லை. கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எந்த இடத்துலையும் கிருஷ்ணர் வந்து சொல்லலை. அதனால் கிருஷ்ணரை ஆக்சுவலாக நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. ஆனால் அர்ஜுனன் நீங்கள் என்ன பண்ணுறான், சரியாக கேட்கல கிருஷ்ணர் சொல்லும் பொழுது. நம்மளும் அப்படி தானே கேட்போம். கிளாஸ்லாம் உட்காந்தா நமக்கு வேணுங்கிறத சொன்னால் எக்ஸ்ட்ராவாக கேட்டுக்கிறது, ஏதோ நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினாலோ இல்லைன்னா பிடிக்காத விஷயம், இப்போ நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னோடய மனசு ஒத்துக்கலைன்னா நான் என்ன பண்ணிவிடுவேன், அதை ஃபில்டர்டு லிசனிங் கேட்காமல் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். இப்போ அவனுக்கு வந்து என்ன பண்ணணும், இப்போது விட்டால் போகிறோம் இந்த இடத்துலேருந்து ஓடணும். ஆனால் கிருஷ்ணர் அடிக்கடி என்ன சொல்கிறார், சண்டை போடு சண்டை போடு அப்படின்னா அந்த நேரத்துலலாம் அவன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஆஃப் பண்ணிடுறான் அவனுடைய லிசனிங்கை. அப்போ ஃபில்டர்ட் லிசனிங்கை இவன் அங்கே வந்து பண்ணுறதுனால இப்போ அவனுக்கு எந்த கன்ஃபியூஷன் ஆனது இந்த இடத்துல ஏற்படுறது. அவனுக்கு கர்மாவை அவாய்ட் பண்ணணும். அதனால் கர்மா பற்றி சொல்லும் பொழுது அவன் ஒழுங்காக கேட்கல. அந்த இடத்துல அந்த கர்மயோகத்துடைய பிரின்சிபிள் ஸ்லோகம்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் சொல்லும் பொழுது அவன் அதை சரியாக காதில் வாங்கிக்கல. இப்போ கிருஷ்ணருடைய அட்வைஸ் என்னன்னா, கர்மாவும் தேவை ஞானமும் தேவை. இப்போ இதை ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்றதுனால அர்ஜுனன் வந்து ஒரு குவெஸ்டினை கேட்குறான். அவனுக்கு ஒரு டவுட் ஏற்படுறது. அந்த டவுட்டினுடைய விளைவாக தான் நம்மளுக்கு இந்த 3வது அத்தியாயமே வந்து கிடச்சிருக்கு. இப்போது இந்த மாதிரி இவனுக்கு ஒரு டவுட் வரும் பொழுது கிருஷ்ணர் வந்து சொல்ல முடியுமா, எத்தனை வாட்டி சொல்கிறது, நான் எவ்வளோ உனக்கு காத்தாலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன், நீ வந்து அதை சரியாகவே புரிஞ்சுக்காமல் மறுபடியும் வந்து திருப்பி கொஸ்டின் கேட்குறியே, உனக்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இறங்கிலாம் போக முடியாது கிருஷ்ணரால். ஏன்னா கிருஷ்ணர் வந்து டீச்சர் அப்படிங்கிறதுனால எத்தனை வாட்டி புரியலைன்னு சொல்லி கேட்டாலும் அத்தனை வாட்டியும் வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவள்
சொல்லி கொடுத்தே ஆகணும். அதாவது ஒரு டீச்சருக்கு வந்து எது வந்து பெருமைன்னா, அந்த மக்கு ஸ்டூடெண்ட்டை கூட ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்க வச்சா அதோட ஒரு பெருமை வந்து டீச்சருக்கு இல்லவே இல்லை. ரொம்ப எக்ஸலண்ட்டாக படிக்கிற குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறதுல என்ன டீச்சருக்கு பெருமை இருக்குது இல்லையா? புரியலைன்னா எப்படி அவளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி அதை வந்து புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு டீச்சரோட வேலை இல்லையா? அதனால் இப்போ கிருஷ்ணர் வந்து மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பித்து அவனுக்கு வந்து இந்த கர்ம யோகத்தை பற்றி இலாபரேட்டாக வந்து இங்கே சொல்லி கொடுக்குறார். ஸோ 3வது சாப்டரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்டையர்லி வந்து கர்மயோகத்தை கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டோடு நம்ம வந்து அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்குறான் அப்படிங்கிறத ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ புக் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 58 and 59. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. अथ तृतीयोऽध्यायः कर्मयोगः. अर्जुन उवाच ज्यायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव. அர்ஜுன உவாச்ச அப்படின்னா நமக்கே புரியுதுல, அர்ஜுனன் கேட்குறான், சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஹே ஜனார்தன, ஹே கிருஷ்ணா, புத்திஹி ஜ்யாயசி கர்மணஹா. புத்தி அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆத்ம ஞானம் அப்படின்னு அர்த்தம், செல்ஃப் நாலெட்ஜ். இப்போ நம்ம வந்து ஒரே வார்த்தைக்கு கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல புத்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஞானம் அப்படிங்கிற அர்த்தமானது ஏற்படுது. ஜென்ரலாக புத்தி அப்படின்னு சொன்னால் என்னவாகவும் நம்ம எடுத்துக்கலாம், அதை இன்டலெக்ட், அறிவை அடையிறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்னு எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பொருள் இருக்குல்ல, அது ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா அதையும் கூட சில சமயம் புத்தி அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் இந்த பொருளை பற்றி நமக்கு ஒரு அறிவு ஏற்படுறதுல அதையும் புத்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து அறிவு அப்படிங்கிற பொருளில் தான் இந்த புத்திங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஆத்ம ஞானம். ஏன் ஆத்ம ஞானம்? இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து அதை பற்றி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால அவன் அதை வச்சு தானே கேள்வி கேட்க முடியும் இல்லையா? அதனால இந்த இடத்துல புத்திஹி ஜாயசி கர்மணஹா அப்படின்னு கேட்குறான். ஜாயசி அப்படின்னா எது வந்து பெட்டர், சுப்பீரியர். கர்மணஹானா கர்மா. இப்போ வந்து கர்மா பெட்டரா இல்லைனா ஞானம் பெட்டரா? ஸோ ஆத்ம ஞானம் வந்து புத்திஹி, கர்மணஹானா நம்ம பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஜாயசி ஞானம் கர்மாவை விட சிறந்ததுன்னு நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேலே. யஸ்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே, எது சிறந்ததோ அதை எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்ட பொழுது நீங்கள் இமீடியட்டாக ஆரம்பித்தது ஞானத்தை பற்றி தான். அப்போ ஞானம்தான் கர்மாவை விட சிறந்தது அப்படின்னு நீங்கள் வந்து 2nd சாப்டரில் சொன்னேன். ஆனால் அதனால் நான் வந்து என்ன அசியூம் பண்ணிட்டேன், ஞானம்தான் சுப்பீரியர் அப்படின்னு. இப்போ நான் வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி தான் இருக்குது. இது தே மதா, இதை தான் நீங்கள் வந்து சொன்னேள். அதனால் நான் ஞானம் வந்து பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீள், மாம் கோரே கர்மணி நியோஜயசி. இப்போ ஞானம்தான் சுப்பீரியர்னு சொல்லிட்டேல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒழுங்கு மரியாதையாக என்னை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு இவர் தான் உன்னோட டீச்சர், ஒழுங்காக நீ படி அப்படின்னு தானே என்னை கொண்டு போய் நீங்கள் சேர்த்து விட்ருக்கணும். அதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வா போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவேன்னு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கேள், மாம் கோரே கர்மணி நியோஜயசி. நீங்கள் வந்து என்ன
கோரமான கர்மத்தை பண்ணுன்னு ஏன் வந்து என்னை புஷ் பண்ணுறேன்னு கேட்குறான். வை டு யூ இம்பெல் மீ டு டூ இந்த கர்மா அப்படின்னு சொல்கிறான். கோரே கர்மணி. அவன் கேட்குறான், எப்படி ஆக்ஷன் நாலெட்ஜை கொடுக்கும், ஆக்ஷன் பண்ணுறதுனால எனக்கு எப்படி அறிவு ஏற்படும்னு கேட்குறான். இப்போ நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா எதை பயன்படுத்தி நம்ம ஆக்ஷன்லாம் பண்ணுறோம்? என்ன இந்திரியங்களை பயன்படுத்தி ஆக்ஷன் பண்ணுறோம்? கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி ஆக்ஷன் பண்ணுறோம். கர்மேந்திரியத்தை பயன்படுத்தி ஆக்ஷன் பண்ணும்போது ஞானம் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அதுதான் அவனோட கேள்வி. ஏன்னா கர்மேந்திரியத்தினால அறிவை கொடுக்க முடியாது, கர்மாவால் ஞானத்தை கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் வந்து ஞானத்தை க்ளோரிஃபை பண்ணிவிட்டு என்னை இப்போ ஆக்ஷன் பண்ணுன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்குறான். அதுவும் கர்மானா ஏதோ நல்ல காரியம் பண்ண சொல்லி ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடு, 4 பேருக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் நான் வந்து ஈடுபட்டால் கூட ஏதோ பரவாயில்லன்னு மனசை வந்து நான் தேத்திப்பேன். ஆனால் இப்போ நான் பண்ண வேண்டியது கோரே கர்மணி. ஸோ அன்பிளசண்ட் டியூட்டியை இப்போ நான் வந்து பண்ணணும். நமக்கும் வந்து அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லலாம் ஏதாவது ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் அன்பிளசண்ட் கர்மாலாம் வரும்ல. இப்போ யாரையாவது வேலையை விட்டு தூக்கணும்னா எப்படி இருக்கும்? அவகிட்ட போய் இனிமேல் நாளையிலேருந்து நீ வந்து வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லணுன்னா அது என்ன ப்ளசண்ட் டியூட்டியாது? இவ்வளோ அன்பிளசண்ட் டியூட்டி. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தருக்கு ப்ளசண்ட் விஷயமும் இருக்கும், அன்பிளசண்ட் விஷயமும் இருக்கும். இப்போ அவனுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்னா அன்பிளசண்ட் டியூட்டி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருக்கான். அந்த இரத்த கலரியில் ஈடுபட சொல்கிறேலே அப்படின்னு கேட்குறான். மாம் கோரே கர்மணி கிம் நியோஜசி, ஏன் என்னை வந்து அந்த மாதிரி ஆக்ஷனில் ஈடுபடுன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ ஏன் வந்து நீங்கள் சொன்னதை கான்ட்ரடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இவன் வந்து கேட்குறான். ஸோ ஜனார்தன அப்படின்னா இதுவும் வந்து கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர். எப்படி அவன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் கிருஷ்ணரோட பேரையும் அவன் வந்து சேர்த்துக்கிறான். இங்கே ஜனார்தன அப்படின்னு சொன்னால் ஜனங்களை ஜன்ம மரணத்திலேருந்து யாரை காப்பாற்றுறாளோ அவள் பேர் தான். அதனால் ஜனார்தனான்னு கிருஷ்ணருக்கு பேர். கரெக்டாக அதை வச்சு அட்ரஸ் பண்ணி, இப்போ நீ எனக்கு கொலை தானே பண்ண சொல்கிற, ஆனால் ஞானம் வந்து சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறேளே, இப்போ வந்து இது வந்து நீங்கள் பேசுகிறது வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். அதுக்கு என்ன நெக்ஸ்ட்டும் திருப்பியும் அவன் கண்டினியூ பண்ணுறான் அவனுடைய டவுட்டை. ஸ்லோகா நம்பர் 2. வியாமிஸ்ரேணேவ வாக்யேன புத்திம் மோஹயசீவ மே ததேகம் வத நிஷ்சித்ய ஏன ஸ்ரேயோஹமாப்னுயாம். இப்போ என்ன சொல்கிறான்? வியாமிஸ்ர வாக்கியேன. வியாமிஸ்ர வாக்கியம்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்னு அர்த்தம். கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஞானம்தான் கர்மாவை விட சிறந்தது, ஆனால் நீ கர்மா பண்ணு அப்படின்னு இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ இப்போ நான் வந்து இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறார். ஸோ புத்திம் மோகயசி, நீ வந்து என்னோட புத்தியை கன்ஃபியூஸ் பண்ணுற. மோகயசின்னா யூ ஆர் கன்ஃபியூசிங் மை இன்டலெக்ட் அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்கிறான். இப்போ புத்தினா இந்த இடத்துல என்னது? இன்டலெக்ட்னு அர்த்தம். போன ஸ்லோகத்தில் புத்தினா ஆத்ம ஞானம்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் புத்தி அப்படின்னா இன்டலெக்ட். இப்போ இங்கே அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? நீங்கள் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேள். ஆனால் கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேள்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறான்னா கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி ஆஸ் தோ கான்ட்ரடிக்டிங். கான்ட்ரடிக்ட் பண்ணுறேன்னு சொல்லலை, ஆஸ் தோ கான்ட்ரடிக்டிங். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் டீச்சரை வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தானே வந்து சொல்லுவோம்ல. கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக போன ஸ்லோகத்தில் கிட்டத்தட்ட
ப்ளேம் பண்ண மாதிரி பண்ணால் அதுக்குள்ளே பயம் வந்திருக்கும் அவனுக்கு. சொச்சோ நம்ம வந்து அப்படி சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி என்னதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலங்கிறத தானே அவளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்ல. நீ சரியாக சொல்லித்தரல அதனால எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லணுமா? நீங்கள் சரியாக தான் சொல்லி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி தானே வந்து நம்ம ஜென்ரலாக கேட்கணும் இல்லையா? அதை உடனே உனக்கு புரிஞ்சிடுறது, அதனால் கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்னால் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை. இந்த மாதிரி ஒரு பாவனை இருக்குல்ல, இதுக்கு பேர் வினயம் அப்படின்னு பேர். இந்த வினயம் இருந்தால் தான் நம்மளை வந்து நம்ம வித்யார்த்தின்னு சொல்லிக்கலாம், ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இல்லைனா நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை கூட கற்றுக்க முடியாது. ஐ ஆல்ரெடி நோ அப்படின்னா ஒன்றுமே நம்மளோட மண்டையில் ஏறாது. எனக்கு புரியல, ஆனால் நீங்கள் ஏதோ சொல்கிறேன், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு புரிகிற மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் இறங்கி வந்து உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? அப்படி தான் நாம் வந்து கேட்கணும். குரு வந்து தப்பாக சொல்கிறார் அப்படின்னா அது வந்து ராங் ஆட்டிடியூட் அப்படின்னா, அந்த இப்போ கூட சுவாமிஜி சொன்னார் இல்லையா, அந்த ஸ்ரத்தா இருக்கணும். அவள் சொல்கிறா, கிருஷ்ணர் சொல்கிறான்னா டெஃபினட்டாக அது வந்து கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி என்னுடைய இன்டெலெக்டுக்கு இல்லை. அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கணும், அதுதான் நாம் வந்து பார்க்கணும். ஏன்னா சாஸ்திரம் வந்து எதுவுமே இல்லாஜிக்கலான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கவே கொடுக்காது. இன்ஃபேக்ட் நிறைய லாஜிக்கல் அனாலிசிஸ் டெக்ஸ்ட்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபர்தராக படிக்கும்போது பார்க்கலாம், எப்படி லாஜிக்காகவே வந்து இந்த விஷயத்தெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்து வேதாந்தம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். பிரம்மசூத்திரம்னு ஒரு லாஜிக்கல் டெக்ஸ்டே இருக்குது. இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணர் மேலே அந்த ஸ்ரத்தை இருக்கிறதுனால அவரை ப்ளேம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சொன்னான், ஆனால் இமீடியட்டாக கரெக்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறான், கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் என்னவா, இவங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. அதனால் ஏக்கம் வத நிச்சித்ய, ப்ளீஸ் எனக்கு கிளியராக சொல்லுங்கோ, இந்த ரெண்டில் எது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கிளியராக சொல்லுங்கோ. ஒன்று வந்து கர்மா தான் கிரேட்டு, இருக்கிறதுலையே கர்மா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கோ. நான் கண்ணை மூடின்னு போய் பேசாமல் சண்டை போட்டுட்டு வந்துடுறேன். இல்லை ஞானம் தான் கிரேட்டுன்னு சொல்லுங்க, அப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறேன். ஆனால் ரெண்டையுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறீங்களே, அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஏதாவது ஒன்று தான் பெஸ்ட்டுன்னு கிளியராக சொல்லுங்க. ஏக்கம் வத நிச்சித்ய. இப்போ வந்து இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதிலாக மோட்சம் வேணும்னா டெய்லி காத்தால் எழுந்த உடனே ஒரு ராமநாமம் பண்ணுறோமே. இப்போ நான் வந்து ஒரு 1000 பண்ணுறேன்னா, சரி எத்தையோ கஷ்டப்பட்டு ஒரு 5000 6000 எப்படியாவது ட்ரை பண்ணிட்டா நீ இவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ணால் உனக்கு மோட்சம் அந்த மாதிரி சொன்னேன்னா எப்படியோ அதை வந்து நான் கஷ்டப்பட்டு பண்ணிடுறேன். ஆனால் நீ ராம ஜபமும் பண்ணுன்னு சொல்கிறேன், கிளாஸையும் வந்து கேளுன்னு சொல்கிறேன், இல்லை என்ன தான் எப்படி வந்து ரெண்டுத்தையும் என்னால் வந்து பண்ண முடியும்? ஆனால் எது கேட்டாலும் ஞானம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு ராம ஜபம்? நான் வேறு எப்பயுமே கிளாஸ் தானே கேட்கணும்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் ராம ஜபமும் வந்து பண்ணணும், அதில் வேறு அந்த இவ்வளோ கவுண்ட் பண்ணணும், நம்மளோட குரூப்புக்கு ஒரு டார்கெட் இருக்குது, இதெல்லாமும் சொல்கிறேன். ஆனால் இது பண்ணுறதுனால கிளாஸ் கேட்காம விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி கிளாஸையும் வந்து வைக்கிறேன். இப்போ இந்த டவுட் நம்மளுக்கு வருது இல்லை, அதை தான் அர்ஜுனன் வேறு மாதிரி கேட்குறான். நான் வந்து சண்டை போடணுமா இல்லைனா கிளாஸு கேட்கணுமா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இனிஷியலாக வந்து சாஸ்திரத்துக்குள்ளே வரும் பொழுது சாஸ்திரம் என்ன பண்ணுவோன்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு அட்வைஸ்லாம் கொடுக்கும். இது பண்ணால் நல்லது, இது பண்ணால் நல்லது அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கும். ஆனால் ஒரு நாளைக்கும் சாஸ்திரம் நமக்காக முடிவு பண்ணவே பண்ணாது. இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிச்சிடும். அப்புறம் இந்த பால் இஸ் இன் அவர் கோர்ட், நாம் டிசைட் பண்ணணும் நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத நாம் தான் வந்து டிசைட் பண்ணணும். இப்போ வந்து சத்தியம் வத இப்படிங்கிறது என்னது? இது வந்து ஒரு அட்வைஸில். இப்போ சத்தியம் பேசுறதுனால என்ன அட்வான்டேஜ்
அப்படின்னும் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுக்கப்புறம் நாம் டிசைட் பண்ணிக்கலாம், நான் சத்தியம் மட்டும்தான் பேசணுமா இல்லை அசத்தியம் கூட எப்பப்போ வேணுமோ நடுவில் அப்பப்போ ஒரு லைனை வந்து அசத்தியமாக இன்சர்ட் பண்ணாலும் பரவாயில்லையா அப்படிங்கிறத நாம் தான் வந்து டிசைட் பண்ணோம். அதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்துடைய கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ், நம்மளுக்கு டீச் பண்ணும். இப்போ சத்தியம் வதங்கிறது அட்வைஸு, ஆனால் நீ சத்தியம் பேசினா உனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது டீச்சிங். அது வந்து அட்வைஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அட்வைஸ் அப்படின்னு நினச்சிட்டு அட்வைஸ் சொன்னால் நம்மளுக்கெல்லாம் பிடிக்குமா? யாராவது அட்வைஸ் சொன்னால் நமக்கு பிடிக்குமா? ஆனால் நமக்கு என்ன பிடிக்கும், அடுத்தவளுக்கு ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்கறது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இந்த வேல்யூவை வந்து சத்தியம் பேசினா இதெல்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அந்த சத்தியம் அப்படிங்கிறது ஒரு வேல்யூவாக சாஸ்திரம் கன்வெர்ட் பண்ணிடுதுன்னா அதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ டிசைட் பண்ணிக்கலாம், அந்த வேல்யூவை நான் ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா அந்த விஷயத்தை ஒரு வேல்யூவாக அவனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் நீ டிசைட் பண்ணிக்கோ அர்ஜுனா, உனக்கு அது வேணுமா வேண்டாமான்னு. அதனால் கிருஷ்ணர் அட்வைஸ் பண்ணவே மாட்டார். கிருஷ்ணரோட வேலையே டீச்சிங். கிருஷ்ணர் இங்கே டீச் மட்டும்தான் பண்ணுறார், ப்ரீச் பண்ணலை, டீச் பண்ணுறார். பிரச்சாரம் பண்ணலை, டீச்சிங் உபதேசம் வந்து இந்த இடத்துல நடக்கிறது. ஏன்னா அறிவு ஏற்பட்டால் மட்டுமே ஒரு பர்சன்னால் தன்னை மாற்றிக்க முடியும். இன்னொருத்தர் சொல்கிறாங்கிறதுனால நம்மளால் மாற முடியாது. நம்மளோட புத்தி அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது அறிவாக ஆச்சுன்னா தான் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஏகம் வத நிச்சித்திய ஏன அகம் ஸ்ரேயா ஆப்னுயாம். நான் வந்து இப்போது எனக்கு எது ஸ்ரேயஸோ, எனக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஆப்னுயாம்னா எனக்கு கிடைக்கட்டும். ஸோ இது ரெண்டில் எதுன்னு நீ சொல்லு, ஸோ தட் ஐ கெட் ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நான் வந்து ஐ ஆம் யோர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு இப்போது மறுபடியும் வந்து கிருஷ்ணர் காலியே விழறான். இப்போ வந்து மோக்ஷம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறது மூலமாக கிடச்சிடும்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மோக்ஷம் ஏதோ ஆக்ஷன் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஆனால் அறிவுனால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.